மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, காணாமல் போனவர்களை தேடலாம். அதில் சிறிதும் தவறு இல்லை. ஆனால், கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். அது உறவுகளாக இருந்தாலும் சரிதான், நட்பாக இருந்தாலும் சரிதான். சிலர் எதற்காக நம்மளை விலகுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அந்த நேரங்களில் அப்படியே அன்பு, பாசம், நேசம் அப்படின்னு உன்னை விட்டுட்டு போனவங்கள பற்றியே நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. அப்படி தேடினா நீ தோற்று போயிடுவ. உன்னுடைய தேடலில் அவங்க இல்லை அப்படின்னு நினச்சிங்க. அப்படி ஒரு உறவு இல்லை, அப்படி ஒரு நட்பு இல்லை, அப்படி ஒரு நேசமும் பாசமும் தேவையில்லைன்னு நினச்சிட்டு, எப்படி ஒரு ஞானி போல தாமரை இலையில் தண்ணி எப்படி ஒட்டும் ஆனால் ஒட்டாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீ இரு, பற்றற்றிரு, சந்தோஷமாக இருப்பாய். இரண்டாவதாக, சிறிய குறைகள் பெரிதாகி விடுகிறது அன்பில்லாத இடத்தில். பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகிறது அன்பானவர்கள் இதயத்தில். புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தைகள். அன்புங்கிற ஒரு விஷயம், ஒருத்தவங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, ஒரு சின்ன குறையாக இருந்தால் கூட அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா அங்கே அன்பான இதயங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும். ஆனால் அந்த அன்பான இதயத்தில் ஒரு பெரிய தப்பை நம்ம பண்ணிட்டோம், செய்யக்கூடாத ஒரு செயலை நம்ம செஞ்சிட்டோம்னா கூட, நம்ம மேலே அன்பு இருக்கவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? நம்மளை நோகடிக்க மாட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதற்கு பதிலாக அதை மன்னித்து நம்மளை அன்பாய் ஏற்றுக்குவாங்க. அதனால் எந்த இடத்துல புரிதல் இருக்கோ அந்த இடத்துல பிரிவு அப்படிங்கிற ஒரு சொல்லே இருக்காது. அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டு அன்பாக உறவாடுங்கள். மூன்றாவது, தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடன் இருக்கும் எல்லோரும் கடைசி வரை நம்முடன் பயணிக்கப் போவதில்லை. அது கண்ணதாசன் பாட்டெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு எவ்வளோ வார்த்தைகள் பேசியிருப்போம். எப்பயுமே சரி, நீந்தி கரை சேரணும் அப்படின்னா, பக்கத்தில் இந்த பக்கத்தில் யாராவது வராங்களா, ரைட் சைடில் யாராவது வராங்களா, பின்னாடி வராங்களா, முன்னாடி வராங்களா அப்படின்லாம் இல்லை. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க. நம்ம ஆளுமையாக இருக்கும் பொழுது நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க, நேசம் காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. ஆனால் நம்ம தனிமரமாக இருக்கும்போது நம்மளோட சேர்ந்து வரமாட்டாங்க, நம்மளை அப்படியே குத்தி கிழிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னா, தனியாகவே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க. ஐயோ, இவங்க நம்மளுடைய உண்மைன்னா நினைக்கக்கூடாது.